வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நோடல் அனாலிசிஸில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். சால்வ் த நெட்வொர்க் கிவன் பிலோ பை த நோட் அனாலிசிஸ் டெக்னிக். உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த டயக்ராமில் அவங்களே நோடும் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டாட் போட்டுட்டு 1 கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 நோட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அதில் என்னென்ன கரண்ட் இருக்குதுன்னு எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டெப் 1 டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போது வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த நோடுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட்டு போகும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு போகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டு போகும். அப்போ ஆரோ போட்டுட்டு I1, I2, I3 நம்ம இஷ்டம் தான் பேர். இதுக்கு I2 வைக்கலாம், இதுக்கு I3 வைக்கலாம், இதுக்கு I1 கூட வைக்கலாம், மாற்றி கூட வைக்கலாம். ஸோ I1, I2, I3ன்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த செகண்ட் நோடுக்கு அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார்ஸ். ஏற்கனவே இங்கே ஒரு கரண்ட்டு போகுது நோடு 1லேருந்து. இந்த 10 ஓம் ரெசிஸ்டாருக்கு அதே கரண்ட்டு தான் இந்த 2க்கு போகும். இப்போ இங்கே I3 கரண்ட்டு போகுதுன்னா அப்போ இந்த நோடு 2க்கும் I3 கரண்ட்டு தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டாருக்கு எந்த ஒரு கரண்ட்டு நம்ம முன்னாடி கொடுக்கல. ஆனால் இது I4, இது I5ன்னு வச்சுக்கலாம். இது I4 கரண்ட் இதில் போகும், இதில் I5 கரண்ட் போகும்னு மென்ஷன் பண்ணிடணும். மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து வரைஞ்சிட வேண்டியது தான். இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் நோடு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரெஃபரன்ஸ் நோடு. ரெஃபரன்ஸ் நோடுனா அந்த இடத்துல வந்து 0 வோல்டேஜ்னு அர்த்தம். சரி, ஸ்டெப் 2 அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் 2 நோட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 2 நோடுக்கும் வந்து கரண்ட்டில் எழுதணும். சரி, இது வந்து ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா, ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாசிட்டிவ், வீட்டை விட்டு போனாங்கன்னா நெகட்டிவ். ஸோ இந்த வீட்டுக்கு யார் வராங்க? யாருமே வரல, எல்லோரும் போயிடுறாங்க. அப்போது மைனஸ் தான். ஸோ இந்த I1ம் மைனஸ் தான், I2க்கும் மைனஸ் தான், I3க்கும் மைனஸ் தான். யாரெல்லாம் வீட்டை விட்டு போகிறாங்களோ மைனஸ், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இப்போ இங்கே வரும். இந்த வீட்டுக்கு யாராவது வராங்களா? அப்பா ஒரே ஒருத்தர் வராங்க, I3 வந்தாங்கன்னா I3க்கு மட்டும் பாசிட்டிவ், I4 வெளியில் போகுது, I5ம் வெளியில் போகுது. ஸோ 2 பேருக்கும் நெகட்டிவ். ஸோ மைனஸ் I4 மைனஸ் I5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கரண்ட் ஈக்குவேஷன். ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணணும்னா டயக்ராம் வரையணும். அதாவது டயக்ராம் வரைஞ்சி I1, I2, I3, I4, I5 கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த I1 கரண்ட்டு எங்கே போகுதுன்னு பார்க்கணும். டயக்ராமில் I1 கரண்ட் எங்கே வருது? இந்த V1ல் ஆரம்பித்து இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ரெஃபரன்ஸ்னோட வருது. அப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த டயக்ராமை இப்படி வரைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், V1ல் ஆரம்பித்து 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ரெஃபரன்ஸ்னோட வழியாக வந்துடுச்சு. நார்மலாக கரண்ட் ஃபார்முலா என்னது? I is equal to V/R. இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது? V1 வோல்டேஜ். இங்கே கீழே ஒரு வோல்டேஜ் இருக்குது, எர்த்து, அது 0 வோல்டேஜ், அதை விட்டுடுங்க. ஸோ V1 டிவைடட் பை என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கீங்க? 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2. ஸோ V1/2 தான் ஆன்சர், I1. நெக்ஸ்ட் இப்போ I2க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயக்ராமில் I2 பார்க்கணும். இங்கே டயக்ராமில் I2 எங்கேருந்து வருது? இந்த V1ல் ஆரம்பித்து அப்படியே இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே ஒரு பேட்ரி வச்சுருக்காங்க, அது வழியாக அப்புறமா தான் ரெஃபரன்ஸை தாண்டி வருது. ஸோ இப்படி வருது I2 கரண்ட்டு. அப்போது இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் புரியறதுக்காக. ஸோ இந்த V1ல் ஆரம்பித்து இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இங்கே ஒரு பேட்ரி வழியாக அப்புறமா இங்கே வருது. இந்த மாதிரி வரும்போது உஷாராக கவனிக்கணும். I2 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதில் 2 வோல்டேஜ் இருக்குது. V1 ஒரு வோல்டேஜ், பேட்டரியில் ஒரு வோல்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடம் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஸோ ப்ளஸ் V1. இங்கே வோல்டேஜ் நம்ம எப்படி தானே வரும், ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ்னு போடணும், -25. இதுவே இங்கே மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ V1 இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்தாலும் -25 டிவைடட் பை இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கீங்க 5 ஓம். ஸோ டிவைடட் பை 5. இப்போ நெக்ஸ்ட் I3க்கு கண்டுபிடிப்போம். I3 கரண்ட் எங்கே போகுது? இந்த V1ல் ஆரம்பித்து 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக V2க்கு போகுது. அப்போது இது நம்ம டயக்ராமில் காட்டணும். V1ல் ஆரம்பித்து V2க்கு போகுது 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக I3 கரண்ட். ஸோ I3 இஸ் ஈக்குவல் டு, இதில் 2 வோல்டேஜ் இருக்குது, V1 வோல்டேஜ், V2 வோல்டேஜ். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும், V1 மைனஸ் V2. எப்பயுமே ஆரம்பிக்கிற இடம் பாசிட்டிவ், போய் சேர்ற இடம் நெகட்டிவ். ஸோ V1 மைனஸ் V2 பை
இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 10. ஸோ 10 இதுதான் I3னுடைய எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் இப்போ I4னுடைய எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். டயக்ராமில் I4 எங்கே இருக்குது? இந்த V2ல் ஆரம்பித்து இந்த ரெஃபரன்ஸ் நோடு வழியாக வந்து இறங்கிடுது. அப்போது V2 4 ohm ரெசிஸ்டர் தாண்டி இந்த ரெஃபரன்ஸ் இதை அப்படியே கட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சாச்சு பாருங்கள். V2ல் ஆரம்பித்து 4 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். அப்போது I4 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வோல்டேஜ் இருக்குது? V2 வோல்டேஜ் பை என்ன ரெசிஸ்டன்ஸு 4. ஸோ V2/4 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் I5க்கு கண்டுபிடிக்க போகிறோம். I5 எங்கே போகுது? V2லேருந்து ஆரம்பித்து 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு பேட்ரி வழியாக அப்புறமா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட வருது. அப்போ இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து இங்கே வரைஞ்சாச்சு. V2ல் ஆரம்பித்து 2 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த பேட்ரி வழியாக ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு அடையுது கரண்ட்டு. ஸோ I5 கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 வோல்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, பேட்டரியிலையும் ஒரு வோல்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி 2 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வோல்டேஜை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாவது வோல்டேஜ் சைன் பார்க்கணும். மைனஸ்லேருந்து ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் போட்டு எழுதணும். ஸோ ப்ளஸ் 50 பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ I1, I2, I3, I4, I5 எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 யூஸிங் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது ஸ்டெப் 2ல் 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? -I1 -I2 -I3 = 0. அந்த ஈக்குவேஷன் I3 -I4 -I5 = 0 கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டு இந்த மைனஸ் எல்லாத்தையும் மைனஸால் டிவைட் பண்ண ஆகிடும், ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ஆகிடும். I1 + I2 + I3 = 0. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒழுங்குபடுத்தி வச்சாச்சு. I1க்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அப்புறம் I2க்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், I3க்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இது எதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோன்னா ஸ்டெப் 3ல் I1 I2 I3க்குல இந்த இதை தான் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? I1க்கு V1/2, I2க்கு V1 - 25/5, I3க்கு V1 - V2/10 = 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நம்ம எல்சிஎம்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே சொல்கிறோம். 1/2 எப்படி எழுதலாம்? 0.5. நியூமரேட்டர் இருக்குது V1. 1/5 எப்படி எழுதலாம்? 0.2. நியூமரேட்டர் எடுத்து எழுதியாச்சு. 1/10 எப்படி எழுதலாம்? 0.1. நியூமரேட்டர் எடுத்து எழுதியாச்சு. ஸோ எல்சிஎம் எடுக்காமல் டேரெக்டாக அப்படியே நம்ம கேல்குலேட்டர்லேயே போட்டு போகலாம். ஸோ 0.5 V1, 0.2 × V1, 0.2 V1, 0.2 × 25, 5 மைனஸ் வரணும். 0.1 × V1, 0.1 V1, 0.1 × -V2, 0.1 V2 = 0. சரி, இங்கே ஒரு V1 இருக்குது, இங்கேயும் V1 இருக்குது, இங்கேயும் V1 இருக்குது. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 0.5, 0.2, 0.1 ஆட் பண்ணால் 0.8 V1. நெக்ஸ்ட் 0.1 V2. இந்த -5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +5. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். அகைன் ஸ்டெப் 2ல் கிடைச்ச ரெண்டாவது கரண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். I3, I4, I5. இந்த I3க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், I4க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும், I5க்கு இதை சப்ஸ்டிட் பண்ணணும். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தோம்? இந்த ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்ச I3, I4, I5 இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த 3 இடத்துலையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போது 1/10 எப்படி எழுதலாம்? 0.1. 1/4 எப்படி எழுதலாம்? 0.25. 1/2 எப்படி எழுதலாம்? 0.5. நியூமரேட்டர் அப்படி எழுதிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 0.1 × V1, 0.1 V1, ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 0.1 V2, minus 0.25 V2, minus 0.5 into V2, minus 0.5 V2, minus into plus minus, minus 0.5 into 50, minus 25 equal to 0. இப்போ V1 இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இதை எழுதியாச்சு. V2 எத்தனை இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே V2 தான். minus 0.1, minus 0.25, minus 0.5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா minus 0.85 V2. இந்த minus 25 எடுத்து எழுதியாச்சு. இந்த minus 25 அந்த பக்கம் போச்சுன்னா plus 25. இதுதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ கேல்குலேட்டரில் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு இப்போ கேல்குலேட்டரில் பார்க்கலாம். கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. மோடு பட்டனை 3 times ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கிற 1 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து 2 அன்னோன்ஸ் இருக்குது, V1, V2. ஸோ 2 ப்ரெஸ் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் எழுத போகிறோம். V1 கோஎஃபிஷியன்ட் 0.8. நெக்ஸ்ட் V2 கோஎஃபிஷியன்ட் minus 0.1. கான்ஸ்டன்ட் டேர்ம் 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் எழுத போகிறோம். V1 கோஎஃபிஷியன்ட் 0.1. V2 கோஎஃபிஷியன்ட் minus 0.85.
next constant term 25. So equal to press பண்ணா உங்களுக்கு answer கிடைச்சிரும். So first answer 2.6119, next answer minus 29.1044. So 4 decimal எழுதுனா போதும். calculator ஆன் பண்ணிட்டு shift பட்டனை press பண்ணிட்டு mode பட்டனை press பண்ணிட்டு ஆளுக்கு இருக்கிற இந்த 3 press பண்ணி ரெண்டு வாட்டி equal to press பண்ணினா calculator clear ஆயிடும். next வாட்டி போடும்போது உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கிடைச்சிருக்கு? V1 is equal to 2.6119 volt, V2 is equal to minus 29.1044 volt. இது கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ கரண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த V1 V2 எடுத்துகிட்டு போய் இதிலெல்லாம் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த I1 I2 I3 I4 I5 எல்லாம் கிடச்சிரும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? அதான் ஸ்டெப் 5. ஸோ நம்ம எல்லா கரண்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் ஆல் கரண்ட். ஸோ I1 நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபார்முலா V1/2. I2க்கும் கண்டுபிடிச்சிட்டோம், I3 கண்டுபிடிச்சிட்டோம், I4 கண்டுபிடிச்சிட்டோம், I5 கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எங்கே கண்டுபிடிச்சோம்? ஸ்டெப் 3ல் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிக்கணும். அதில் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். I1 I2 I3 I4 I5 எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சுங்களா? ஸ்டெப் 4ல் V1 V2 கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். V1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2.6119. இங்கே 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர். I1 ஆன்சர் 1.3059 ஆம்பியர். நெக்ஸ்ட் I2 is equal to V1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, minus 25/5. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் minus 4.4776 ஆம்பியர். இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். I3 is equal to V1 ஆன்சர் V2 ஆன்சர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர். டிவைட் பை 10 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 3.17163 ஆம்பியர். நெக்ஸ்ட் I4னா V2/4னு கண்டுபிடிச்சாச்சு. V2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணினா இந்த ஆன்சர் மைனஸ் 7.2761 ஆம்பியர். நெக்ஸ்ட் I5 V2 ப்ளஸ் 50/2. V2 கண்டுபிடிச்சாச்சு, சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ப்ளஸ் 50/2. இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20.8956 ஆம்பியர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எல்லா கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. I1 I2 I3 I4 I5. அது மட்டும் இல்லாமல் நோடு வோல்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு, V1 V2. இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். நீங்கள் கேல்குலேட்டரில் அழகாக பயன்படுத்த தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ், நெக்ஸ்ட் ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.